ஆர்ஆர்பிபிஓட 4th ஸ்லாட் வந்து அப்படியே ஜில் கிளைமேட்ல நடந்துகிட்டு இருக்கு. எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டுக்கு வருவோம். ஏன்னா நிறைய 4th ஸ்லாட் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ டைரக்டாவே நம்ம கேட்டுக்கலாம் எப்படி இருந்துச்சு எக்ஸாம் அப்படின்னு. முக்கியமா அப்கமிங் வீக்ல வந்து நம்ம ஐபிபிஎஸ் பிஓக்கான மாக் இன்டர்வியூ வந்து மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல கண்டக்ட் பண்ண போறோம். இப்பயே நீங்க வந்து கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எலைட் பாஸ் வேணும்னாலுமே அப்கமிங் எக்ஸாமுக்கு பர்ச்சேஸ் 50 அட்டெம்ப்ட் எது ஈஸியா இருந்துச்சு? ரீசனிங் ஈஸியா இருந்துச்சு சார். ஓகே. ஆப்டிட்யூட் 21 தான் போட்டேன். அப்படியா? ஓகேவா? ஓகே. ரீசனிங் 30 தான். ஆப்டி எது கஷ்டமா இருந்துச்சு? ஆப்டி வந்துட்டு எனக்கு வந்துட்டு டேபிள் காலம் போடும்போது லாக் ஆகி உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. அப்புறம் அப்ளிகேஷன்ல வந்து ஒரு 2-3 சம்ஸ் போடலாம். அப்படியா? ஓகேமா. ஓகே. 50 நியர் போட்டிருக்கீங்களா? ஓகே ப்ரோ, போடலாம் ப்ரோ. ஈஸியா இருந்துச்சு. ரீசனிங் ஈஸியா இருந்துச்சு. ஓகே. எவ்வளவு ரீசனிங் போட்டீங்க? ரீசனிங் 30 to 35. ஓகே. மேத்ஸ் 20 போட்டீங்களா? ஓகே ஃபைன். 50 அப்போ தான் போடுற மாதிரி இருந்துச்சா? 50 போடுங்க. ரீசன்ட் அக்யூரசி அப்படி. ரீசனிங் வந்து டைம் கொஞ்சம் டைம் 10. ஆமா ஆமா. 50 தான் போடுறோம். ஓகே ஓகே. சரி சார். ஓகே. எவ்வளவு போடுற மாதிரி? ஒரு 48 அவ்வளவுதான் போடுற மாதிரி. சரி ஓகே. எல்லாருமே 15 இயர் தான் சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் பண்ணலாம். அப்ப எது டப்பா இருந்துச்சு? எனக்கு வந்து அந்த பசில் சீட்டிங்கா டப்பா இருந்துச்சா? ஓகே. ஒரு நிமிஷம் மட்டும் வச்சிருங்க. வாய்ஸ் கேட்கும். டிஐ வந்து கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. ஓகேமா. இது பசில் சீட்டிங் ரீசனிங்ல பசில் சீட்டிங்ல வந்துட்டு அதுவும் ஒரு ஆவரேஜா தான் இருந்துச்சு. சில்லாகிசம் அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. 45 தான் போடுற மாதிரி இருந்துச்சு. ஓகேமா. சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்தீங்க. அது ரொம்ப ஈஸியா தான் எவ்வளவு இருந்துச்சு. கேட்டிருந்தாங்க? அது வந்து 7 கேட்டிருந்தாங்க. நம்பர் சீரிஸ் வந்துட்டு 2 to 3 அது நான் பார்க்கலையா? ஓகே. ஈக்குவேஷன் இந்த குவாட்ராடிக் கேட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு 6 கேட்டிருந்தாங்க. அதுவே ஒரு 12 கிட்ட போடலாம். ஓகேமா. எனிவே ஆல் தி பெஸ்ட். இல்ல எல்லாமே 45 தான் போட்டேன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் போட முடியும். நீங்க எவ்வளவு போட்டீங்க? 48. ஓகே. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஓ, அங்க இருந்து வரீங்களா? ஓகேமா. ஓகே. எவ்வளவு வருஷமா படிக்கிறீங்க? நான் ஒரு 1.5 years. அப்படி. அவங்க நேம்? வைஷ்ணவி. ஓகேமா. எது டஃப்பா இருந்துச்சு எனக்கு? ஆப்டியா ரீசனிங்கா? ஓ, டிஐ டஃப்பா இருந்துச்சுங்களா? ரீசனிங் ஒரு டிஏ ஓகே இருந்துச்சு. கிளாஸ்ல டிஏ கொடுத்தாங்க. அது ஓகேமா. ரீசனிங் அது எவ்வளவு போட்டீங்க? ரீசனிங் 28. ஓவராலா 20 to 50 போட்டிருக்கீங்க. பேசிக்ஸ் எடுத்து கூட கேட்கல. 24 தான் போட்டேன். ஓகே. எனக்கு டவுட் என்னன்னா, நீங்க சொல்லி கொடுக்குற ஷார்ட் கட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே எல்லா சமுக்குமே பொருந்துமா? பொருந்தும். அதான் நம்ம அதை வச்சு நம்ம அப்ளை பண்றதுதான் மேட்டர். பொருந்தும் அப்படின்னா ஒரு 70% பொருந்தும். 30% நம்ம ஓத்துக்குங்க. கான்செப்ட் சேம் தானே. 4ஆம் தடவை ஸ்டார்ட் பண்ணி காத்து பண்ண மாதிரி. இல்ல பெர்சன்டேஜ்ல சொல்லி கொடுத்தீங்கல்ல ஷார்ட் கட்ஸ், எல்லா சமுக்குமே வரும். பட் இந்த அப்ளிகேஷன்ஸ் அப்ப எக்ஸ் வச்சு வரதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் போடுற மாதிரி அது இப்ப அந்த மாதிரி கேட்கறாங்க. அதனால ஒன்றும் இது பண்ணி பொருத்து பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நிறைய சால்வ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு போட்டீங்க? 20 கிட்ட தான். ஓவராலா நான் எஸ்எஸ்சி படிக்கிறேன். சும்மா அட்டன் போட்டு. சரி பாயிண்ட்ஸ். ஓகே. நீங்க என்ன சார் அட்வைஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிவ் அப் பண்ணக்கூடாது. 1 இயர்க்காச்சும் நம்ம எல்லா எக்ஸாமும் எழுதி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து நம்ம அப்பா கத்துக்கிறது தான். அடுத்த நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம வந்து எக்ஸாமுக்கு ரெடியா இருக்கணும். அதை மட்டும் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு எல்லா சப்ஜெக்டும் பண்ணி பண்ணணும். ஒரு ஃபோர்த் ஸ்லாட் எக்ஸாம் முடிஞ்சு. எக்ஸாம் வந்து கான்ஸ் ஸ்டஃப் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃப்ரெஷர்லாம் எழுதுறாங்க அப்படின்னா ஒரு 25-30 கேட்டிருக்காங்க. ஓரளவு ப்ரிப்பேர் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் அட்டெம்ப்டா அப்படின்னு வந்து ஒரு 48+ தான் போட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து இன்னைக்கு எக்ஸாம் நடந்திருக்கு ஆர்ஆர்பிபிஓ 4th ஸ்லாட்ல. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லாட், செகண்ட் ஸ்லாட், தேர்ட் ஸ்லாட், ஃபோர்த் ஸ்லாட் உங்க ஸ்லாட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கரெக்டான அட்டெம்ப்டை மட்டும் போடுங்க. கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.